முடிச்சு யாரடி இவ புதுசா வந்திருக்கா? யாரோ யாருக்கு தெரியும், கைதி அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆள் சூப்பரா இருக்கலக்கா. நாம கூட வரும்போது அப்படித்தான் இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம்? நான் சூப்பர்னு சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல, பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுதுல்ல. ஜெயிலுக்குள்ள வந்துட்டா பெரிய இடம் என்ன சின்ன இடம் என்ன எல்லாம் ஒண்ணுதான். இந்தம்மா எந்த ஊரு? உன்னதாமா கேக்குறேன், எந்த ஊரு? சென்னை. இதே ஊரா? ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்க? சாப்பிட்டு பிடிக்கல. போக போக பிடிக்கும். பிடிக்குதோ இல்லையோ இதுதான் சாப்பிடணும். வயிறு காஞ்சா பிடிக்கும்னு சொல்லுவ. பாக்க பச்சை புள்ளமா இருக்கு. என்ன தப்பு பண்ணிட்டு வந்த? பிட் பாக்கெட்டா இல்ல செயின் திருட்டா? அக்கா ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ சைபர் கிரைம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரில இருக்கு. ஆமா என்ன குற்றம்? கொலை குத்தம். கொலையா? ஆமா, என்ன கொல்ல வந்தவரு நான் துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டேன். துப்பாக்கியா? ஏய், என்னமா இங்க கலாட்டா? இல்ல சாப்பிடல, சாப்பிடுன்னு சொன்ன. ஏய், நீ என்ன இன்னும் சாப்பிடாம இருக்க? அவளுக்கு பிடிக்கலையாம். முதல் நாள் அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். சாப்பிடு. சாப்பிட்டா வாய் வரைக்கும் தான் கஷ்டம், அப்புறம் ஒண்ணும் தெரியாது. சாப்பிடலன்னா உடம்பு பூரா கஷ்டம். உடம்புல என்ன கஷ்டம்? இப்ப போனாலே வாடனே அவ தடியால உன்ன அடிச்சு பின்னி எடுத்துருவா. அதுக்கு இது பரவாயில்ல, சாப்பிடுமா. என்னமாச்சு? ஏய், என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு உட்காந்துருந்தோம் மயக்கம் போட்டு. இவள சாப்பிடுன்னு சொன்ன சாப்பிடவே இல்லையே. சரி, தண்ணி எடுத்து கொடுங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஒதுங்கம்மா, டாக்டர் பாருங்க. பாருங்கம்மா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு நான் கொடுத்திருந்தேன்னா அவ இப்படி ஒரு கஷ்டத்துக்கு போயிருக்க மாட்டான். கண்ணு கெட்ட அப்புறம் காட்சியை தேடினா அது எப்படிமா கிடைக்கும்? அவ செஞ்சது தப்பில்லைன்னு பாக்குறவங்க எல்லாம் சொன்னாங்க. அத நம்ம பொண்ணு வந்துருவான்னு நாமளும் நினைச்சோம். ஆனா மாப்பிள்ளை கூட அப்படித்தானே சொன்னாரு. ஆனா இப்ப ஜாமீன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அவளை நான் வேணான்னு சொன்னப்போ அவ என்ன தேடி வந்தா. இப்ப நான் வேணும்னு நினைக்கிறப்போ அவ என்ன விட்டு போயிட்டா.
மாட்டேன்னு சொல்றவங்க அவளை எப்படிங்க ரிலீஸ் பண்ணுவாங்க? அத நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த கொலைகார பாவி எதுக்காக நம்ம பொண்ணை குத்த வரணும்? கொல்ல வந்தவன் எதுக்காக அங்க சாகணும்? எல்லாம் விதி. அவ நமக்கு பொண்ணா வந்து பிறந்ததுனால இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கு போல இருக்கு. இல்லங்க, நாம தப்பு செஞ்சிருந்தா நம்மள தண்டிக்கிறத விட்டுட்டு எதுக்காகங்க நம்ம பொண்ணை தண்டிக்கணும்? நம்ம பொண்ணை தண்டிக்கிறது மூலியமா நம்மள தண்டிக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அத்தை, வரவேணான்னு சொல்லி உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு என் மேல கோவப்பட வேண்டாம். நான் உங்களை சமாதானப்படுத்த வரல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நான் தான் உங்க பொண்ணு உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நான் உங்க பேச்சு கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா, மன்னிச்சிடுங்க அத்தை. உங்களை மாமா அத்தன் கூப்பிடுற அருகதை கூட எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா இந்த ஒரு முறை உங்களை கூப்பிட அலோ பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அத்தை. என் பொண்ணு திரும்பி வந்தாலும் வரலனாலும் நீங்க தான் என் மாப்பிள்ளை. அவ ஆசைப்பட்டப்போ கொடுக்க முடியாத கௌரவத்தை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் மாப்பிள்ளை. அவ ஜெயிலுக்கு போனப்ப கூட அவரை மட்டும் கைவிட்டுடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாலே, அதுல இருந்து அவன் மனசுல நீங்க எவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அவளோட சேர்ந்து வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான்னாலும் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்தீங்கிறது எனக்கு தெரியும். என் பொண்டாட்டியும் சொல்லியிருக்கா, அக்கம் பக்கத்துல நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களை ஏத்துக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. இப்போ இந்த வீட்டோட சொத்தே போன அப்புறமும் உங்களை நான் ஏத்துக்கலன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனே இல்லை. அதனால நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. இனிமே இது உங்க வீடு. இல்ல மாமா, என்னால இங்க இருக்க முடியாது. நான் உங்க பொண்ணோட தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். உங்க பொண்ணோட தான் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வருவேன். மாப்ள, என் பொண்ணு திரும்பி வருவாளா? அத்தை, அவனு தப்பு செஞ்ச வராம போறதுக்கு அவ கண்டிப்பா வெளியே வருவா. நானும் அவளோட இங்க வருவேன். இங்க கவலைப்படாதீங்க அத்தை. ஆமா, ஜாமீன் கிடைக்கலையே, எப்படி வருவா மாப்ள? நீதி எப்பவும் தோக்காத அத்தை. அவளை வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு. அனிதாவை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். வரேன் மாமா, வரேன் அத்தை. மாப்ள, மாப்ள, ஒன்னா இருக்க வேண்டியவங்களை நானும் என் வரட்டு கௌரவத்தினால பிரிச்சுட்டேனே. போகும்போது மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு போனார் பாத்தியா? நம்ம பொண்ணு மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவார். இவங்களை வச்சு கொண்டாட எனக்கு தெரியாம போயிடுத்து புஷ்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு
நீயாவது என்ன மன்னிச்சு. இல்லைங்க. இல்ல, நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நீங்க தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதுங்க. மாப்பிள்ள இப்படியும் நம்ம பொண்ண வெளியே கொண்டு வந்துருவாருங்க. அவ வந்த பிறகு 2 பேருமே நம்மளை விட்டு பிரியாம பாத்துப்போங்க. அதுதாங்க நமக்கு சந்தோஷம். நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா மாப்பிள்ள நம்ம பொண்ண வெளியே கொண்டு வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கை எனக்கும் வந்துருச்சு புஷ்பா. தேனு, வெளியில போன உங்க மாமா இன்னும் வரல. நானும் அவரை தான் தெருமுனை வரைக்கும் பார்த்துட்டு வர போனேன். எங்கதான் போயிருப்பாருமா? ஃபோன் பண்ணி பார்த்தேம்மா, அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஒருவேளை அவர் தம்பி வீட்டுக்கு போயிருப்பாரா? அவருக்கும் நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். காலையில ஒரு தடவை தான் வந்தாரா, அதுக்கப்புறம் அங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேற எங்கதான் போயிருப்பாரு? ஒருவேளை அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது? அவருக்குன்னு ஃப்ரெண்டுன்னு தனியா யாருமே இல்லம்மா, சங்கம் மட்டும்தான் அவருக்கு ஃப்ரெண்டு. ஆனா இப்ப சங்கமும் இங்க நேரம் மூடி இருப்பாங்களே. அம்மா வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? அவரும் வந்துட்டோம். மாமா வரும்போது வருவாரு, நேரமாச்சுல. நீங்க சாப்பிடுங்க வாங்க. இல்லம்மா, நான் வந்த நாள்ல இருந்து அவர் இவ்வளவு லேட்டா வந்தது இல்லையே. ஏதாவது முக்கியமான வேலையை போயிருப்பாரு, அதான் இவ்வளவு லேட் ஆகுது. வந்துருவாரு. எனக்கு என்னவோ கார்த்திக் தம்பி திட்டினதுனாலதான் அவர் வரலையோன்னு தோணுது. இது பாருங்க, அவர் பசங்க யாரும் அவரை திட்ட மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பேசியிருந்தாலும் அதை மாமா பெருசா எடுத்துக்க மாட்டாரு. நீங்க சாப்பிடலாம் வாங்க. வேணாமா, வேணாம். அவரு வந்த பிறகு சாப்பிட்டுக்கிறேன். ஷோ, நீங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? எங்க அத்தையும் இதே மாதிரி தான். அடைக்கலம் கொடுத்தவராச்சேம்மா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவர் புள்ள திட்டதுக்கு நான் தானே காரணமே. நான் இங்க வந்ததால தானே இது நடந்துச்சு. நான் எனக்கு சேர வேண்டியதை வாங்காம இங்க இருந்து போக முடியாதும்மா. இல்லைன்னா நான் என்னைக்கோ போயிருப்பேன். அது என்னன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் என் வாயை கட்டி போட்டிருக்காருமா. அதனாலதான் நான் பேசவும் முடியாம போகவும் முடியாம எல்லாருக்கும் பாரமா இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க யாருக்கும் பாரம் எல்லாம் இல்ல. என்ன கவிதா, ஏதோ பாரம் கீரோன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லைங்க, சாப்பிட வர சொல்லி கூப்பிட்டேன். மாமா வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா இன்னும் வரலையா? வரல, எங்க போனாருன்னே தெரியல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க போயிருப்பாரு? சங்கத்துல உட்காந்து பேசிட்டு நேரம் போனதே தெரியாம அங்கேயே இருப்பாரா? அந்த வேலை வந்துட்டு இருப்பாரா இருக்கும். நீங்க வேணா ஒரு தடவை போய் பார்த்து அவரை கூட்டிட்டு வந்துருங்களேன். என்ன கேட்டா, அவனை சின்ன குழந்தைய போய் கூட்டிட்டு வர்றதுக்கு வந்துருவாரு. வா வாங்க. அக்கா வாங்க போலாம். வாங்கம்மா. நீ போமா, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. நான் வேணா பத்த வைக்கட்டுமா? உன்னையும் உன் சிகரெட்டையும் நான் தான் பத்த வைக்கணும்.
போட்டுட்ட. உன்னை எங்க தூக்கி போட போற? நீ உன்னை தூக்கி போட்டாலும் சரி, துண்ட காணும் துணிய காணும்னு ஓட்டம் போட்டாலும் சரி, உன்னை எங்க இருந்தாலும் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து நான் தான் எரிப்பேன். என் மனசோட எரிச்சல் அடங்குற வரைக்கும் உன்னை நான் தான் எரிப்பேன். ஆனா ஒண்ணு, எரிச்ச உன்னோட சாம்பல நான் ஆத்துலயோ கடல்லயோ கரைக்க மாட்டேன். பத்திரமா பச்சை துணியில சுத்தி வைப்பேன். அது என்ன பச்சை துணின்னு யோசிக்கிறியா? அந்த கலர் தான் காதலுக்கு அடையாளமா. எனக்கு இன்னும் காதலி கிடைக்கலன்னு சொல்லாம சொல்லுவாங்களாம். இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த பசங்க எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு திரியறாங்க. நாம ஏன் அதை மிஸ் பண்ணணும்? இதுவும் கிடைக்காத காதல் தானே. எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தானே. என்ன நீயும் அந்த பொண்ணும் ஒரு மாசம் ஒன்னா இருந்திருப்பீங்களா? அவளெல்லாம் எதுக்கு வேஸ்டா கணக்குல எடுத்துக்கிட்டு? இன்னையில இருந்து நாம 2 பேரும் காதலுக்காக காத்திருக்கிறவங்க தான். ஐ மீன் வெயிட்டிங் லிஸ்ட். எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்த இன்னைக்கு சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சுட்ட. இன்னும் கொஞ்ச நாள்ல குடிக்கவும் ஆரம்பிச்சிருவேன். காதல் கேள்விக்குரிய ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் அனுபவிக்காததா என்ன? என்னோடது ஒன் சைடு, உன்னோடது டபுள் சைடு லவ். ஆனா வலி எல்லாருக்கும் ஒண்ணுதானே. ஏமாத்தும் போது வலி தெரியாது, ஏமாறும் போது வலியை தவிர வேற எதுவுமே தெரியாது. நான் உனக்கு துரோகம் பண்ணதான் நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் என் கடமைக்காக தான் வேஷத்தை போட்டேன். சிபிஐயா இருந்து இப்படி சீப்பா நடந்துட்டல, இது தப்பு இல்லையா? குற்றவாளி பிடிக்கிறதுக்காக அந்த வேஷத்தை போட்டேன்னு சொல்றான்ல. இப்ப நீ குற்றவாளியா நிக்கிறியே. நான் இழந்தது என்ன மட்டும்தான். ஆனா நீ இழந்தது உன் அக்கா புருஷன், இன்னைக்கு உன் காதல் மனைவி, நாளைக்கு இன்னும் யார் யாரோ. நீ ஜெயிச்சிட்டு மட்டும் நினைக்காத பிரேமா. நான் அப்படி சொல்லலையே. ஏன்னா இன்னும் நான் முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் நான் ஜெயிச்சிட்டதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்பதான் கேம் முடிஞ்சதா அர்த்தம். எதுக்காக என்னைய சுத்தி சுத்தி வர? ஏன் நீ என்ன சுத்தி சுத்தி வரல? என்ன பைத்தியமாக்கல? 50 லட்சம் கொடுக்கறேன், 5 கிரவுண்ட் கொடுக்கறேன், 25 கோடி லோனு சாங்ஷன் பண்ணி கொடுக்கறேன்னு அதுல மயங்கி தாண்டா நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். அன்னைக்கு தஞ்சோன்னு உன் கெஸ்ட் ஹவுஸ்ல நான் சரணடைஞ்சப்ப நான் செய்யாத கொலையில என்ன மாட்டி விட்டியே, அது என்னால மறக்க முடியுமா? அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு நான் உனக்கு பரிசு கொடுக்க வேண்டாம்? பிரேமா, பிரச்சனைய பேசி தித்துப்போம். என்ன சாந்தவங்க இதுல இழுக்காத. அங்க அடிச்சா தானே இங்க வலிக்கும். சரி, அதை விடு. ஆமா, இன்னைக்கு எங்க படுக்க? நேத்து குப்பை தொட்டியில. இன்னைக்கு எங்க? பார்க்கா, பீச்சா, இல்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா? என்ன நீ ஆம்பள, எங்க வேணாலும் படுக்கலாம், எப்ப வேணாலும் போகலாம் வரலாம். ஆனா நான் அப்படியா? என்ன நீ ரோட்ல அலைய விட்டல, ஜெயில இருந்து வந்து பார்த்தா அந்த பிச்சைக்கார பழனியப்பன் என் வீட்டுல டேரா போட்டிருக்கான். நான் பொம்பளை, எங்க போவேன் சொல்லு? எங்க போவேன்? ஏதோ சமயத்துக்கு ஒரு புண்ணியவா எனக்கு ஹெல்ப் பண்ணான். இல்லன்னா உன்ன மாதிரி நானும் தெருவுல வந்து தூங்க முடியுமா? இல்ல என்ன தூங்க தான் விடுவாங்களா? யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும் ரஞ்சித். பிடிச்சிட்டோன்னு மெடலை வாங்கி ஷர்ட்ல குத்திக்கிட்டா பத்தாது, இந்த மாதிரி பின் விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். டிபார்ட்மெண்ட்ல உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. அப்புறம் உன் கதி அதோ கதிதான். வரட்டா?
யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை அவர் தம்பி வீட்டுக்கு போயிருப்பாரோ? அது எங்க இருக்குன்னு வேற எனக்கு தெரியாது. எங்க போயிருப்பாரு? எதுக்கும் போய் தட்டி பாப்போம். அவர் இங்க வந்தாரா இல்லையான்னு யாராவது சொல்லுவாங்கல்ல.